மார்னிங்கே வந்து ஒரு ஷூட்டுக்கு வந்தேன். வேறு யாரும் இல்லை, அவன்கிட்ட இதெல்லாம் கேட்டுட்ருக்கோம். ஒரு ஆட்டோகிராஃப் தரமாட்டேன்னாங்க. ஃபுல் டிமாண்ட் சரியா. இப்போ அடுத்ததாக மெயின் விஷயம் என்ன தெரியுமா? சோறு. எப்போவுமே நமக்கு சோறு தான் முக்கியம். எங்கே சாப்பிட போகிறோம் மட்டும் பாருங்க, என் படைகளோட போகிறேன் பாருங்க. என் படையில எந்த இடம் வந்து வீடியோவில் காட்டுறேன். வெயிட். அதாவது ரஜினிகாந்த் ஸ்டைல் எப்படி சொல்கிறேன்டா, பூரி பொங்கல் வடை மசாலா அப்படிதான், அவ்வளோதான். ஓட பண்ண போகிறேன். வெளியில் வந்து கவர் நல்லா வச்சுருக்காங்க, ஆனால் உள்ளே பாருங்க பிச்சு போயிருக்கு. ஓகே, ஆலு பரோட்டா வந்து ஆலு பரோட்டா எடுக்கும் போது பிளான் பண்ணுறேன். சோகமான சம்பவம் என்னன்னு சொன்னால், ஆலு பரோட்டா இல்லைன்ட்டாங்க. ஆளு பரோட்டால காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஆள் இல்லாத பரோட்டா இருக்குன்னு, அதனால தோசையை எடுத்துடுறேன். நெய் போட்டு தோசை. ஓகே, அப்போ என்ன வேணும்? நார்மல் பொடி தோசை, ஒரு தட்டு இட்லி, பூரி இருக்குது, தோசை. நான் இன்னைக்கு ரவை மசாலா தோசை. இட்லி. நீங்கள் என்ன? என்னது? தட்டு இட்லி தான் சாப்பிடுவீங்களா? வேறு எதுவுமே சாப்பிட மாட்டீங்களா? ரொம்ப நல்ல பிள்ளைங்க. அப்படி பொத்தி வளர்த்த உள்ள மணி மேகல்ல வெக்க விட்டு போகல. சொல்லு. நான் இன்னும் ஆக்சுவலாக டிசைட் பண்ணவே இல்லை. ஒரு 5 மினிட்ஸ் தேவைன்னு நினைக்கிறேன். அதாவது எப்படி என்ன சொன்னால், இப்போ மாடல்ஸ் வந்து உடனே ஆர்டர் பண்ண மாட்டாங்க. கொஞ்சம் லேட்டாக டிலே பண்ணி ஒரு கொஞ்சமாக ஜூஸ் தான் ஹைஃபையாக கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிடும். ஏன்னா அவங்க பியூட்டின் ரகசியம் அது தானே. அதான் சொல்லு. அப்போ இதில் அடுத்த மட்டும் ஓகே டன்னா. சரி, நாங்கள் வந்து 4 மெதுவடை ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ கேட்டோம் மெதுவாக வரணும்னு, இல்லை ஃபாஸ்ட்டாக வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்புகிறீங்களா? இப்போ வெட்டிக்குறி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அக்கா தைவில் சாப்பிட வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஆக்ஷனை தவிர வேறு எதுவும் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். நாலு வடை வந்துருக்கு. அவருக்கு வடை நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். அடுத்த சட்னி, 2வது சட்னி, இது புதினா சட்னி. வடை, இது புதினா சட்னி. அது நீங்கள் வடை சாப்பிட மாட்டீங்களா? நல்லா இருக்கும். ஹாய், வடைக்கு சட்னி கேட்டிருந்தோம். இன்னும் சட்னி இப்போ தான் செஞ்சிட்ருக்காங்க. வர மாட்டேங்குது. சூடாக இருக்குது. சாப்பிட்டு முடிக்க போகிறேன். சாரி ஃப்ரெண்ட்ஸ், வடைக்கு தேங்காய் சட்னி மட்டும்தான் கொடுப்பாங்களா? அது இட்லியோட தான் அந்த 2 சட்னியும் கொடுத்தாங்க. தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம், மன்னிச்சுக்கங்க. இட்லி வந்து குஷ்பி இட்லி மாதிரியே இருக்குது. சொல்லுங்க. அவங்க பெருகளில் மட்டும்தான் என்ன பிள்ளைய வந்து ஊமையாக படைச்சிட்டாங்க. பிள்ளை அக்ஷன் மட்டும்தான் சொல்லும். சாப்பிடும்போது கருகே கூடாது, ரசித்து சாப்பிடுங்க. பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. பிள்ளைய ரொம்ப நல்லா வளர்த்துருக்குங்க மனரோசா. எல்லா புகழும் என் தாய்.
ஒரு வழியாக ஹீரோஸ் வந்துடுச்சு. பார்த்தியால போன பூம்பு மாதிரி கொண்டு வந்துருக்காங்க. ஈ வந்து நல்ல ஒரு ஸ்டைல் ஸ்மெல் வந்து நல்லா இருக்கும். பொடி தோசை எங்கே போனாலும் இதை ட்ரை பண்ணுறது. ஸோ ரீசெண்டாக எனக்கு ரொம்ப பிடிச்ச பொடி தோசை இங்கே கிடைக்கும். ஸோ நல்லாயிருக்கும், வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பொடி தோசை A to B நல்லாயிருக்கும். என்ன மறுபடியும் பார்க்குறீங்களா? 2வது தோசைலாம் நல்லா இருந்துச்சா? சாப்பிட்டேன். அது பாரு ஒரு தானே முக்கியம். சாப்பிட எல்லாம் நெய் எடுத்து சாப்பிட்டுருக்குன்னா ஃபுல் கட்டி போகும்போது வயிறு தனியாக தெரியும் பாருங்க. அதை தனியாக ரூம் பண்ணி காட்டுறேன். ஏன் ரெக்கார்ட் போட்டு தோட பார்க்க சொல்கிறேன். கேமராவை லொக்குக்கு எடுத்தா காது தோடு பார்க்குற கண்ணாடி மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இல்லை அழகா இருக்கா, அதான் பார்த்துட்டு. அப்படிதான் பேசும்போது தான் தூக்கி வைப்பாங்க. என்னென்னு சொன்னால் இங்கே ஒர்க் பண்ணுற அமுதன் ப்ரோ வந்து கட்டி பார்க்குறாங்க. அமுதன் ப்ரோ வந்து சென்னையா மதுரையா ஏதோ சொன்னார். அவர்கிட்டயே அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்கணும். சரியா டிஸ்டர்பன்ஸ் வரும். எல்லாமே வந்து இல்லை, இங்கே டபுளாக வந்திருக்கு. நெயில்ஸ் அதாவது புதுசாக அவங்க நெயில்ஸ் இருக்காங்க. புதுசாக நெயில்ஸ் போட்டிருக்காங்க, பண்ணியிருக்காங்களா, அதை அப்படியே காமிச்சிருக்காங்க. அழகாக இருக்காங்க. ஓகே அண்ணா, நீங்கள் இந்தியாவில் எந்த இடம்? மதுரையில். உங்கள் பேர்? அமுதன். ஓகேண்ணா, நீங்கள் எவ்வளோ காலமாக ஒர்க் பண்ணுறீங்க? ஓப்பனிங்லேருந்து. அங்கே மதுரையில் ஒர்க் பண்ணீங்களா? அங்கே இதான் ஃபஸ்ட்டு. ஓகே, எப்படி இருக்குது ஸ்ரீலங்கா? ஓகே, கஸ்டமர் எல்லாம் ஓகேவா? இங்கே நம்ம ஊர் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக டிஃப்ரெண்டாக ஸ்ரீலங்கன் பீப்புள் எப்படி? சீல எங்கள் ஊரில் என்ன எல்லோரும் கரெக்ட் மோடாக பேசுவாங்க. இங்கே நல்லா இங்கே கம்மியாக தான் இருக்காங்க. நாங்களும் அதை தான் முதல் பேசுவோம். ஓகே, தேங்க்யூ. உங்களோட சர்வீஸ் நல்லா இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொரு முறை வந்து நல்லா சாப்பிட்டு போகிறோம். பாய். நீங்கள் எந்த இடம்? சென்னை. உங்கள் பேர்? பிரதாப். ஓகே. அது அவங்க தான் எடுக்கணும். நல்ல மேகா தூக்கி ஆத்தனை அதை விட்டுட்டு சரி சரி ஸ்லோ மோஷன் சரியா? ஓ ஸ்லோ டீ என்னன்னா ஆத்தி குடிக்கும். பூமரங். அது வருங்களா? இல்லை தெரியுது. கொடி பறக்குதா?